முருகா, உன்னைப்போல் விரைந்து அருள் புரியும் வேறு தெய்வத்தை நான் அறிந்ததில்லை என ஒரு முறைக்கு இருமுறையாக சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் பாடலில் வேலவனின் ஆற்றலை நமக்கு விளங்க வைக்கிறார் ஆதிசங்கரர். ஆதார சக்தியான கடவுளை பயபக்தியுடன் வணங்குவதும் அவர் புகழ் கூறும் இதிகாசங்கள் புராணங்களை படிப்பதும் நமக்கும் நம் சந்ததிக்கும் நன்மையளிக்கும். கந்தனே உனை மறவேன் என எப்போதும் முருகனையே சிந்தித்து வாழ்பவர்கள் உடல் நலம், செல்வ வளம், ஆன்ம பலம் பெற்று வாழ்வர். 1000 பிறை தொழுவர் சீர்பெறுவர் பேர் பெறுவர் அழியாவரம் பெறுவரே என மயில் விருத்தத்தில் அருணகிரிநாதர் பாடுகிறார். முருகனை வழிபடுவதற்கு 3 விரதங்கள். அவை வார விரதம், மாத விரதம், ஆண்டு விரதம். வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது சுக்கிரவார விரதம். மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று வழிபடுவது மாத விரதம். ஆண்டுதோறும் ஐப்பசி வளர்பிறை பிரதமை தொடங்கி 6 நாள் இருப்பது ஆண்டு விரதம். இதுவே கந்தசஷ்டி வைபவமாக கோயில்களில் கொண்டாடப்படுகிறது. கந்தசஷ்டி நன்னாளில் முருகனுக்குரிய வெள்ளிக்கிழமையான சுக்கிரவாரத்தில் முருகனின் சுவையான வரலாற்றை படிக்கத் தொடங்கும் வாசகர்கள் அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு சாத்தியம் என்பது சத்தியம் அல்லவா? வேலவனின் சரித்திரத்தை சொல்வது கந்த புராணம். புராணங்கள் 18இல் அளவாலும் மகிமையாலும் முதன்மையானது கந்த புராணமே. 18 புராணங்களையும் எழுதியவர் வேதவியாசர். வடமொழியின் கந்த புராணத்தை முருகனின் திருவருளால் தமிழில் பாடியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருமுருகன் திருக்கதையை கச்சியப்பர் எவ்வாறு பாடினார் என அறிந்து கொள்வோமா? முக்தி தரும் நகர் 7உள் முக்கியமாம் கச்சி என அருளாளர்கள் போற்றும் தலம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரமும் கும்பகோணமும் கை எடுக்க விடாது என பழமொழி வழக்கத்தில் உண்டு. அதாவது காஞ்சிபுரம் செல்பவர்கள் கோயிலை பார்த்தவுடன் கைகளை எடுத்து கும்பிடுவர். அதன் பிறகு அவர்களால் கைகளை பிரிக்க முடியாது. அடுத்தடுத்து கோயில்கள் வரிசையாக உள்ளதால் இந்த 2 தலங்களிலும் கூப்பிய கை கும்பிட்டபடி இருக்கும். பிரிக்க முடியாது என்பதே இதன் பொருள். கோயில் நகரமான விளங்கும் காஞ்சிபுரத்தில் 3 கோயில்கள் சிறப்பானவை. ஒருபுறம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், மறுபுறம் அம்பிகைக்குரிய காமாட்சியம்மன் கோயில். 2க்கும் நடுவில் விளங்குகிறது முருகனின் குமரக்கோட்டம். சிவ பார்வதி இடையில் முருகன் அமர்ந்திருக்கும் கோலம் சோமாஸ்கந்த மூர்த்தி எனப்படும். இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி அமைப்பிலேயே காஞ்சியில் மேற்கண்ட 3 கோயில்களும் இருப்பது சிறப்பானதாகும். திருமுருகன் கோயிலாக விளங்கும் குமரக்கோட்டத்தின் குருக்களே கந்த புராணத்தை இயற்றிய கச்சியப்ப சிவாச்சாரியார். பக்தர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப அர்ச்சனை, அபிஷேகம், அலங்காரம் செய்து வந்த கச்சியப்பருக்கு வேலவனின் வரலாற்றை தமிழில் பாட வேண்டும் என்ற தனியாத ஆவல் இருந்தது. அடியவர் இச்சையில் எவையவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே என திருப்புகழ் வாக்கிற்கேற்ப கச்சியப்பருக்கு கந்த பெருமானின் அருட்காட்சி கனவில் வாய்த்தது. அடியவனே என் வரலாற்றை காவியமாக பாடுக, இதோ ஆரம்ப வரி என்று அருள் புரிந்தார் வேலவன். திகடச் சக்கர செம்முகன் ஐந்துளான், சகடச் சக்கர தாமரை நாயகன், அகடு அசக்கு அரவின் மணியா உரை, விகடச் சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் எனத் தொடங்கி தினமும் பாடல் புனைந்தார் கச்சியப்பர். ஒவ்வொரு நாளும் எழுதிய பாடல் ஏடுகளை குமரக்கோட்ட முருகனின் திருவடியில் வைத்து மறுநாள் அதிகாலையில் ஏடுகளை எடுத்து படிப்பதை வழக்கமாக கொண்டார் கச்சியப்பர். என்ன ஆச்சரியம்! வைத்த ஏடுகளில் திருத்தம் செய்திருப்பதைக் கண்டு என்னே முருகப்பெருமானின் அருள் என புலகாங்கிதம் அடைந்தார். கந்த புராணத்தின் 10,345 பாடல்களும் வேலவனே படித்து பார்த்து திருத்தி தந்தவை என்றால் ஆறுமுகனின் ஆட்டோபயோகிராஃபி என அறுதிட்டு கூறலாம் அல்லவா? சுப்பிரமணிய கடவுளே எழுதிய சுயசரிதையான கந்த புராணம் 12ஆம் நூற்றாண்டில் பிறந்தது. அமுதம் பெற தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த கதை நமக்கு தெரியும். அப்போது கடலிலிருந்து சந்திரன் வந்தான், லட்சுமி தேவி தோன்றினாள், அமுதம் உண்டானது என்கிறது புராண கதை. கந்த புராணம் என்னும் காவிய கடலை கடைந்தால் கல்வியாகிய மதி என்னும் சந்திரன் தோன்றுவான். லட்சுமி தேவிக்கு ஈடாக இதில் சரஸ்வதி காட்சியளிப்பாள். நாவிற்கு சுவையூட்டும் அமுதம் அங்கே விளைந்தது போல இக்கவிதை கடலில் காதிற்கும் நாவிற்கும் சுவையூட்டும் பாட்டமுதம் பிறந்து பரவசமூட்டும் என்று புலவர்கள் சிறப்பிக்கிறார்கள். உச்சிதமாம் சிவவேதியன் காலத்தி ஓங்குமைந்தன் கச்சியப்பன் செய்த கந்த புராண கலைக்கடலில்
மெச்சிய சீர் கல்வி மதியும் வெண்தாமரை மேவும் இன்னும் இச்செவி நாவினுக்கு இன்பாம் அமுதும் விளைந்தனவே. அழகு அறிவு ஆற்றல் அனைத்தும் ஒரு சேர பெற்ற வடிவேலன் வரலாற்றை அனுபவிப்போம் வாருங்கள். கலியுக வரதன் என்றும் கண்கண்ட தெய்வம் என்றும் பக்தர்களால் போற்றப்படுபவர் முருகப்பெருமான். ஆறுமுகப் பெருமானின் பக்தர்கள் உலகம் முழுவதும் வாழ்கிறார்கள். உலகெங்கும் மேவிய பெருமாளே என்று 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே அருணகிரிநாதர் தீர்க்க தரிசனத்துடன் போற்றியிருக்கிறார். முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் விழாக்கள் உலகின் பல நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. முருகனின் 6 படை வீடுகளை தரிசித்து பேறு பெறாத பக்தர்களே பிரபஞ்சத்தில் இல்லை. சங்கத்தமிழ் இலக்கியத்தில் கடவுள் வணக்கமாக முதலில் அமைந்து முகம் காட்டுவதே நக்கீரரின் திருமுருகாற்றுப்படை நூலே. முருகனை உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவார், வியாதி அடைந்து நெய்யார், ஒரு காலம் துன்பம் எய்தார், பரகதி உற்றிடுவார், பொறு காலன் நாடு புகார், சமராபுரி புண்ணியனே என்று திருப்போரூர் சந்நிதி முறை பக்தர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றது. அறிவிலா பித்தர் ஒன்ற அடி தொழா கேட்டவஞ்ச அசடர் பேய் கத்தர் நன்றி அறியாத அவலர் வேர் சோர்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திருந்து பொருள் தேடி சிறிது கூட்டி கொணந்து தெருவுலாத்தி திருந்து தெரிவை பார்க்கு சொரிந்து அவமேயார் தெரியுமார்க்கத்து நின்று அதனை மாற்றி பருந்து தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயே. இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் வேற்று பிரிந்து இடபமேற்கட்சி வந்த உமையாள் தன் இருளை நீ கத்தவஞ்சை அருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்கத்த கொஞ்ச உடையோனே. குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் போக்கு நின்று குருவியோட்டி திரிந்த தவமானை குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புணர்ந்த குமர கோட்டத்தமர்ந்த பெருமாளே. தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயே. புனமடந்தைக்கு தக்க புயத்தன் குமரனென்றேத்தி பத்தர் துதிக்கும் பொருளை நெஞ்சத்து கற்பனை மூற்றும் பிரிதேத்தும் புகழுமென்பதேட்டியல் தத்துவம் சகலமும் பற்றி பற்றற நீர்க்கும் பொதுவையன்றோக்க தக்க தொர தந்தனை நாளும் சினமுடன் தகித்து சிலுக்கி கொண்டு அருவரும் கைக்கு தீட்டொருவர்க்கும் தெரிவரும் சத்தியத்தை தெரிசித்து உன் செயல்பாடி திசை தோறும் கற்பி கைக்கு நிகழ்ப்போம் திருவுளம் பற்றி சேச்சை மணக்கும் சிறு சதங்கை போர்பத்மம் எனக்கென்று அருள்வா ஏ முருகா.
கன பெரும் தோப்பைக்கு ஏற்பொரியப்பம் கனி கிழங்கிக்கு சக்கரை மூக்கன் கடலை கண்ட பிட்டோடு மோக்கும் திருவாயன் கவளு தொங்கை கற்பக மூக்கன் திகழுநங்கோற்றத்து போற்றை மறுப்பன் கரிமுகன் சீத்திர போர் புகர் வேற்பன் அனையீனும் பணவியொன்றேட்டு சக்கரதல பெண் கௌரி செம்போர் பட்டு தரியப்பன் பழைய அண்டத்தை பேற்ற மட பெண் பணிவாரே பவதரங்கத்தை தப்பனிருத்தும் பவதி கம்பர்க்கு பூக்கவள் பக்கம் பயில் வரம் பேற்று காட்சியில் நீர்க்கும் பெருமா ஆளே உன் செயல் பாடி திசை தோறும் கற்பி கைக்கு நீ அர்ப்பம் திருவுளம் பற்றி சேற்றை மணக்கும் சிறு சதங்கை பொற்பத்மம் எனக்கென்று அருள்வாயே பணிவாரை பவதரங்கத்தை தப்பனிருத்தும் பவதி கம்பர்க்கு பூக்கவள் பக்கம் பயில் வரம் பேற்று காட்சியில் நீர்க்கும் பெருமா ஆளே முருகா சிறு சதங்கை போர்பத்மம் எனக்கென்று அருள்வாயே.